ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலா தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கும் பூரிக்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ் எவர் அப்படின்னு சொல்கிற அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு சன்னாவை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சன்னா நல்லா வெந்து அமுக்குன்னா நசுங்கிற மாதிரி நல்லா வெந்து வர விட்டுருங்க. சன்னாவை லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. இவரும் கரெக்டாக விசில் வர தொடங்கிட்டார். 5 விசில். சப்பாத்தி மாவு பிணையிறது ரொம்பவே பெரிய கஷ்டம்தான். ஆனால் பிணைஞ்சிட்டோம்னா அப்பாடின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் இங்கே எங்கேன்னு ஓடிட்டே இருந்தாங்க. நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா ஸ்பீஷஸ் தான். இதை வந்து தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு வணக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் வாசமும் சூப்பராக இருக்கும். அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை உள்ளே இறங்கிடும். நல்லா வணக்கிட்டு பெரிய வெங்காயத்தை ஒன்று நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரஃப்லி சாப்பிடு தான், நீங்கள் ரொம்ப பொறுமையாக சாப் பண்ண அவசியம் இல்லை. ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 3 டொமேட்டோஸ் கட் பண்ணிக்கோங்க. 1.5 வெங்காயத்தை வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இன்னொரு 1.5 தக்காளியை வந்து இது கூட வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வாங்கினோன்னே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கோம்ல, அது வந்து கூட வந்து கொஞ்சம் வேக வச்ச சன்னாவும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் தான், மல்லித்தூள், மிளகாத்தூள், நான் மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சன்னா மசாலா போடாமல் மட்டன் மசாலா போட்டாலும் அதுவே டேஸ்ட் தான் கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிடணும். கூட வந்து நான் சொன்ன மாதிரி சன்னா போட மறந்துடாதீங்க, நான் அந்த வீடியோ எடுக்கலை. இப்போ அதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா அரைச்ச பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பேஸ்ட் இந்த மாதிரி நைஸாக அரையணும். வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நான் சப்பாத்தி உருட்டும் போது வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ண முடியலை. ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நல்ல தண்ணி வந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து தண்ணி பிடிக்க போயிட்டாரு. ஸோ வீடியோ எடுக்க முடியல. சப்பாத்தியும் நான் போட்டாச்சு. சன்னா மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. கம 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 கமன்னு சன்னா மசாலா செம்ம வாசமாக ஹோட்டலை விட நம்ம ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்வோம், நம்ம ஸ்டைலில் செய்யும்போது தனி டேஸ்ட் இருக்கும்ல, அது மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல்